வணக்கம் மாணவ செல்வங்களே. இன்று 10ஆம் வகுப்பு கணிதம் இயற்கணிதத்தில் a மற்றும் b இன் மதிப்பு காண்க அந்த சம் பார்க்க போகிறோம். பயிற்சி 3.8ல் 2ல் 2வது சம் பார்க்க போகிறோம். ax⁴ + bx³ + 361x² + 220x + 100. படியை ஏறு வரிசையில் எழுத போகிறோம். முன்னாடி இறங்கு வரிசையில் எழுதணும். ஏன்னா இங்கே ஏதாவது நம்பர் இருந்துச்சு நம்ம ஈஸியாக போட்டுவிடும். எப்படியும் போடலாம், நம்மளுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி மாற்றிக்கும். ஃபஸ்ட்டு 100 எக்ஸு, அதாவது நம்பரு எக்ஸு, x² x³ x⁴ மாற்றி எழுதிக்கலாம். பார்த்துங்க, இல்லையாச்சா? இப்போ 100 எழுதிக்கலாம். ப்ளஸ் 220 ப்ளஸ் 361 ப்ளஸ் b ப்ளஸ் a. கடைசியிலேருந்து 2 2ஆக பிரிச்சாச்சு. 100 எதோட வர்க்கம் 10ஓட, பை 100. அடுத்தது அப்படியே ஜோடியாக இறக்கிடுங்க. ப்ளஸ் 220 ப்ளஸ் 361 இறக்கிட்டேனா, இந்த 10 எதால் பெருக்கும், 2ஆல் பெருக்குமா? எப்பயும் பெருக்கிற மாதிரி பை 2 20. இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்கா, ப்ளஸ் சிம்பிள் போட்டுங்க. 20 எந்த நம்பரால் பெருக்குனா 220. இன்னொரு மெத்தட் 2 எதால் பெருக்குனா 22 ஞாபகம் வச்சுங்க. 11 2 22, அவ்வளோதான். ஓகேவா? ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதை வச்சு போட்டுக்கலாம். அப்போ 20 ப்ளஸ் 11 போட்டுக்கலாம். இங்கே ப்ளஸ் 11 போட்டால் இங்கே என்ன போட்டுக்கலாம், ப்ளஸ் 11. ஓகேவா? 11 20 23 இருக்குன்னா 220. ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 11 எவ்வளோ கிடைக்கிது, 121. ப்ளஸ் மைனஸாக மாறிடும், இந்த ப்ளஸ் மைனஸாக மாறிடும். அப்போ 121 சிம்பிள் என்னது, மைனஸ். 361 121 பேசினா அவ்வளோது 240. அடுத்தது இது அப்படியே பேராக இறக்கிடுங்க. ப்ளஸ் பியையும் ப்ளஸ் ஏயையும் இறக்கியாச்சு. அடுத்தது பாருங்கள், இந்த 20 அப்படியே இருக்குது. 11 2ஆல் பெருக்குனா இருக்குது 22. இப்போ இந்த 20 இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்கா, உடனே ப்ளஸ் சிம்பிள் போட்டுங்க. 20 எந்த நம்பரால் பெருக்குனா 240. நான் சொன்னேன் 2ஆல் படல சொல்லி பாருங்கள். 2 12 24. அப்போ 12 தாராளமாக போட்டுக்கலாம். இந்த 0 தான் இங்கே வந்துடும். ஓகேவா? 2 12 24. இந்த 12 போட்டுக்குங்க. இங்கே ப்ளஸ் 12 போட்டால் இங்கே என்ன போடணும், ப்ளஸ் 12. அப்போ ப்ளஸ் 12ஆல் இந்த 3 நம்பரையும் பெருக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? 12 × 20 240. 12 22 பெருக்கினா என்ன கிடைக்குது, 264. 12 12 144. ப்ளஸ் மைனஸாக மாறிடும், இந்த ப்ளஸ் மைனஸாக மாறிடும், இந்த ப்ளஸ் மைனஸாக மாறிடும். இது கேன்சல் ஆகிடும். அப்போ b மைனஸ் 264 இஸ் ஈக்குவல் டு 0. b சமக்குறிக்கு அப்புறம் மைனஸ் 264 ப்ளஸ் 264 ஆகிடும். அப்போ a மைனஸ் 144 இஸ் ஈக்குவல் டு 0. மைனஸ் 144 சமக்குறிக்கு அப்புறம் போச்சுன்னா ப்ளஸ் 144 ஆகிடும். அப்போ ஏவோட வேல்யூ 144, பியோட வேல்யூ 264. இது ஃபுல்லாக போட்டுட்டிங்கன்னா 5 மார்க் கன்ஃபார்மாக. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.